சார் எனக்கு ஒரு டப்பிங் சான்ஸ் கிடைக்குமா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இதான் சார் முத தடவை. வாய்ஸ் டெஸ்ட் இன்னும் எடுக்கல சார். தமிழ்நாட்டில் எத்தனை ஆயிரம் லேடிஸு 1.5 லட்ச ரூபாய் பணம் கட்டி யூனியன் கார்டு எடுத்துட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே சான்ஸ் கிடைக்கல. உனக்கு என்ன அவசரம்? போய் மெம்பர்ஷிப் கார்டு எடுத்துடுவா. அது என்ன சார்? டப்பிங் யூனியனில் போய் 1.5 லட்ச ரூபாய் பணம் கட்டி மெம்பர்ஷிப் கார்டு எடுத்துட்டு வர. 1.5 லட்சமா? ஆமாம். அதே மாதிரி வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி தின் வாய்ஸு, ஹெட் வாய்ஸு, பேஸ் வாய்ஸு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மெம்பர்ஷிப் கார்டும் எடுத்துட்டு வர. அதுக்கப்புறம் வா. ஓகே சார். சார் சார் என் டப்பிங் சான்ஸ் என்ன சார் ஆச்சு சார்? 3 வருஷத்துக்கு முன்னாடியே 1.5 லட்ச ரூபாய் கடன் வாங்கி டப்பிங்க்கு காசு கட்டியிருக்கேன் சார். உங்க ஸ்டுடியோட படியை ஏறி ஏறி இறங்குறேனே சார். சார் நான் ரீல்ஸ்லாம் போட்டிருக்கேன் சார். நான் ரீல்ஸ்லாம் போட்டு உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் சார். பாத்தீங்களா சார்? சார் நான் பழைய காலத்து கதாநாயகி மாதிரியும் போட்டு ரீல்ஸ்லாம் போட்டிருக்கேன் சார். சார் நான் இந்த காலத்து கதாநாயகி மாதிரியும் போட்டு ரீல்ஸ்லாம் போட்டிருக்கேன் சார். பாத்தீங்களா சார்? நான் உங்களுக்கு லிங்க்லாம் அனுப்பிச்சிருக்கேன் சார். சார் நான் எல்லா வித குரல்லையும் பேசி உங்களுக்கு ரீல்ஸ் போட்டிருக்கேன் சார். பாத்தீங்களா சார்? அதெல்லாம் இருக்கட்டும். காலையில என்ன சமைச்ச? என்னது? காலையில என்ன சமைச்ச? புரியலையே. காலையில என்ன டிஃபன் பண்ணேன்னு கேக்குறேன். சமைச்சேன். அதுக்கு இப்ப என்ன? அதான் என்ன ஐட்டம் பண்ண? என்ன உனக்கு புரியலையா? புரியாத மாதிரி நடிக்கிறியா? சார் என் பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுத்தேன். அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? சார் நிஜமாவே எனக்கு புரியல சார். நெக்ஸ்ட் டைம் வரும்போது சிக்கன் பிரியாணி செஞ்சு கொண்டு வா. எங்க ஆபீஸ்ல 7 பேர் வேலை செய்யறோம். ஓ சரிடி. ஏமா அப்பதானே டம்மு டம்மு சத்தம் போட்டுருக்கீங்க? இன்னைக்கு என்ன உங்க மூடு சரியில்லையா? டப்பிங் சான்ஸ் கேட்க போனா சிக்கன் பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வர சொல்றாங்கடா. சிக்கன் என்ன விலை விக்குது? பாஸ்மதி ரைஸ் என்ன விலை விக்குது? நெய் எந்த விலை விக்குதுடா? கடன் வேற தலைக்கு மேல இருக்குடா. என்ன பண்றதுனே தெரியல. மெம்பர்ஷிப் கார்டு 1.5 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். என்ன செய்யறதுனே தெரியல. சிக்கன் பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வந்து தாங்க சொல்றான். அதுவும் டைரக்டருக்கு இல்லடா, அங்க வேலை செய்யறவங்களுக்கு எடுத்துட்டு வர சொல்றாங்க. சண்டே எனக்கு சிக்கன் கேட்டா கண்டென்ட் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா கண்டென்ட்னா சமைச்சு தரீங்க. வாய்ஸ் டெஸ்ட் எடுத்துட்டு வாய்ஸ் தின்னா இருக்கு சொல்றானுங்கடா. அதுவும் இப்ப போன்ல பண்ணி சொல்றானுங்கடா. என் வாய்ஸ் தின்னாவாடா இருக்கு? கணீர் கணீர் தானே இருக்கு. என் வாய்ஸ் தின்னா இருக்கு சொல்றானுங்க. அம்மா நம்மளுக்கு தானே சமைச்சு தரணும், நம்ம ஃபேமிலிக்கு தானே சமைச்சு தரணும், ஊருக்கு நான் சமைச்சு தரணும். சின்ன பசங்க நம்மளுக்கு தெரியுது, தடிமாடு மாதிரி வந்திருக்காங்க, அவங்களுக்கு புரியல.